Hi friends, welcome to Cookie Cooker Life. So wish you happy Onam to all my dear friends and families. இன்னைக்கு ஓணம் ஸ்பெஷல் நெய் மணக்க ஒரு சிம்பிளான ஸ்வீட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ போட்டுக்கலாம். கீ வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். அதில் ஒரு 1/2 kg வந்து ரவா வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரவையை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு ரவை வந்து கருகிரும். ஸோ இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 1லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கலாம். 1:3 ரேஷியோவில் வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. ரவை வந்து நான் 1/2 kg எடுத்துருக்கிறதுனால 1.5 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து ஃபுட் கலர் நான் வந்து போட்டிருக்கேன், ரெட் கலர் வந்து போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து காய்ச்சின பால் வந்து எடுத்திருக்கேன். இது கூட மணத்துக்கு வந்து ஏலக்காய் 3 தட்டி இதில் சேர்த்திக்கலாம். இதோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி அப்படி கிளறிக்கோங்க. அப்படியே ஒன்றா கொட்டினீங்க அப்படின்னா கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கலருக்கு பதிலாக நீங்கள் வந்து குங்குமப்பூ சேர்த்திக்கோங்க, கலர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா. ஸோ இப்போது தண்ணி வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இப்போ சர்க்கரை வந்து 1/2 kg இதில் வந்து எடுத்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 kg உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கம்மியாக சேர்த்திக்கோங்க. அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும் ரவை. அதுக்கப்புறம் தான் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணணும். இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கலந்துக்கோங்க. அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கீ போட்டுக்கலாம். கீ வந்து நிறைய போட்டிங்கனாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். கீ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆயில் கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. கீ போட்டு நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட கேசரி வந்து நெய் மணக்க ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா செட் ஆயிடும். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து கீ ரோஸ்ட் பண்ண முந்திரி திராட்சையை வந்து இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.